Hello friends, இது PHP tutorial தமிழ் part 16 and இது வந்து associative arrays பற்றி பார்க்க போகிறோம். and என் பேர் ஆண்டோ சுஜேஷ். so for more programming videos please visit our website. okay and ஸோ இதில் வந்து நம்ம associative arrays பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து ஸோ ஜஸ்ட் நம்ம அரேஸை டிக்ளேர் பண்ணி அதில் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 1 2 3 4 ஸோ இந்த வேல்யூலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் ஆகிறது. ஸோ சம் யூசர்ஸ் நினைப்பாங்க எனக்கு இந்த இதை வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ இந்த பொசிஷனை நான் தான் சொல்லணும். ஸோ இங்கே இது வந்து 0 1 2 3 4 நம்பர்ஸ்க்கு இருக்க பதிலாக நான் ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்கணும், ABCD அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம இதை வந்து ABCD அப்படின்னு மாற்றலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் அண்ட் நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், நேம்ஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்படியே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ரெசிஸ் செமிகோலன். அண்ட் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து அதுக்கான கீஸையும் வேல்யூஸையும் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்து ஏன்னு கொடுக்குறேன் அண்ட் ஒரு ஈக்குவல் சைன் அண்ட் கிரேட்டர் தென் சைன். ஸோ ஒரு ஏரோ மார்க் மாதிரி வருது. ஸோ இந்த ஏன்றது வந்து இந்த வேல்யூக்கான கீ. நான் வந்து ஆனந்த் ஓகே அண்ட் கமா. ஸோ இந்த இடத்துல பி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்த ஜீரோவை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜீரோ இருக்கிற இடத்துல நான் வந்து ஏவை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஜீரோன்ற இடத்துல இந்த ஏ வந்துடும் அண்ட் ஆனந்த் இருக்க இடத்துல ஆனந்த் தான் வரும். ஸோ நம்ம வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஜீரோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய பிஹெச்பியை ஐடென்டிஃபை பண்ணிக்கும், அசைன் பண்ணிக்கும். பட் இங்கே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக இன்டெரக்டாக நம்ம வந்து அதை வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறுது. ஜஸ்ட் மினிமைஸ் திஸ் ஒன் அண்ட் பிக்கு வந்து நான் வந்து ஆண்டோன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ரெண்டு நேம்ஸை மட்டும் இந்த அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து $, நாட் எஸ். ஓகே, ஸோ இப்போ நான் அதை எக்கோ பண்ணி காட்டுறேன். எக்கோ என்னுடைய வேரியபிள் நேம்ஸ், ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ 0th பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது, ஏன்னா நம்ம 0th பொசிஷனில் இருக்கிறதா நம்ம ஏன்னு மாற்றிட்டோம். ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு அன்டிஃபைன் ஆஃப்செட் அப்படின்னு நமக்கு வந்து ஆக்சுவலி நமக்கு இன்னும் அது செட் ஆகலை அப்படின்னு ஒரு ஏரர். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏ கொடுக்குறேன், கேபிட்டல் ஏ. ஸோ இந்த வேல்யூ, ஸோ இந்த வேல்யூவில் ஆனந்துன்ற நமக்கு இப்போ ஆனந்துன்னு டிஸ்பிளே ஆகணும். ஜஸ்ட் என்னுடைய ப்ரௌசரை நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆனந்த் வந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு சம் ஆன்சர் வந்து நம்மளுக்கு எரர் காமிக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் எனக்கு 6ல் வந்து நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் சிங்கிள் கோர்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக காமிக்குது, ஏன்னா நம்ம வந்து இங்கே வேல்யூ வந்து நம்ம வந்து டேரெக்டாகவே அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 0ன்றது டிஃபால்ட்டாக அசைன் பண்ணது. ஸோ நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய PHP ஸ்கிரிப்ட் வந்து எந்த ஒரு எரர் இல்லாமல் பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ பியில் பார்த்தீங்கன்னா ஆண்டோன் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கே கேபிட்டல் பி மாற்றுறேன் அண்ட் என்னோடய அப்ளிகேஷனை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய ப்ரௌசரை ரன் பண்ணுறேன். ஸோ ஆண்டோ பர்ஃபெக்ட். ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் அரே. ஸோ நம்மளே வந்து வேல்யூஸை டிக்ளேர் பண்ணுறது, அந்த 0 1 2 3க்கு பதிலாக நம்மளே மேனுவலாக ஆல்ஃபபெட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ இது ரொம்ப முக்கியம். அரேஸ்குள்ளே அரே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.